Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. கண்டிப்பாக என்ன மாதிரி உங்கள் நண்பர்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நம்ம ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்கே லீவு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம சொந்த ஊருக்கும் வருவாங்க. அப்படி நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது மச்சான் நீ தான் வந்து என்னை பிக் பண்ணணும் அப்படின்னு நமக்கும் கால் பண்ணும்போது அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறோம் அப்படின்னு நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு கூட நம்ம 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஏர்போர்ட்டுக்கும் போகிறோம். பட் கொஞ்சம் லேட்டு நைட் ஆயிடுது. அப்படி நைட் ஆகும்போது நம்ம ஃப்ரெண்டு மச்சான் உங்களுக்காக நான் ஃபாரின்லேருந்து சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். சரி போகிற வழியில் ஏதாச்சும் காடு மாதிரியான இடத்துல உட்காந்து ஒரு சின்னதாக ஒரு பெக் போட்டு போகலாம் அப்படின்னு நண்பர்களான நாங்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற ஒரு காட்டில் உட்காந்து குடிக்கவும் ஆரம்பித்தோம். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா வண்டியை ஒழுங்காக விட்டுட்டு வீட்டுக்கு போனோம்ல, அதனாலே ரொம்பவே அளவுக்கும் கம்மியாக தான் நாங்களும் குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பயத்தையும் தர ஆரம்பிச்சது. ஏன்னா அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிற அந்த இடம் பேய் சம்மந்தப்பட்ட இடம். அது எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் எங்களுக்காக எங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் 2-3 பேரோட உயிரை பலி வாங்கிறதுக்காக, சொல்லப்போனால் எங்கள் எல்லாரோட உயிரை பலி வாங்கிறதுக்காக அங்கே ஒரு பேய் காத்துட்ருக்கு. நாளடைவில் எங்கள் டீமில் இருக்கிற 2 நண்பர்களை நாங்களும் அந்த பீக்கு காவாக கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இங்கே பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அங்கே போயிருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் இப்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை பயங்கர சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் சுகுமார். இவர் மன்னார்குடியை சேர்ந்தவர். இந்த பயங்கர சம்பவம் சுகுமார் இவருக்கும் இவங்க டீம்ல இருக்கிற இவங்க நண்பர்களுக்கும் தான் நடந்திருக்கு. அதுவும் 2021 திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது தான். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், சுகுமார் இவருடைய நண்பர் யூகேலையும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரொம்ப வருஷமா அங்கே இருந்ததுக்கப்புறம் அவருக்கும் லீவு கிடைச்சிருக்கு. லீவு கிடைச்சதுக்கப்புறம் தான் சொந்த ஊருக்கு வந்து தான் குடும்பத்தையும் தான் நண்பர்களையும் பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்த அவருடைய நண்பரான சுகுமார் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மச்சான் நான் இந்த டேட்டில் வந்துடுவேன், திருச்சி ஏர்போர்ட்டு தான், வந்து என்னை பிக் பண்ணிங்கடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுகுமாரும் சரி கூட இருக்கிற நண்பர்கள் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த திருச்சியில் அந்த ஃப்ளைட்டு எப்போ ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 மணிக்கு. ஸோ இவங்களும் 8 மணி போல சுகுமார் கூடவே 3 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக 4 நண்பர்கள் கார் எடுத்துட்டு மன்னார்குடியிலிருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கும் போகிறாங்க. ஆனால் பசங்க எல்லாருமே 8 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்குலாம் வந்துட்டாங்க. ஃப்ளைட்டு கொஞ்ச நேரம் லேட்டு போல இருக்கு. 8:30 மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு 9:30 மணிக்கு தான் வந்திருக்கு. 9:30 மணிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் வெளிநாட்டு நண்பர் அங்கே உள்ளே இருந்து அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு 10 மணி ஆயிடுது. இப்படி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நண்பரை பார்த்ததுக்கப்புறம் சுகுமார் மற்ற நண்பர்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாயிடுறாங்க. அப்போதான் வெளிநாட்டு நண்பரும் சொல்கிறாரு, மச்சான் உங்களுக்காக நான் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, போகிற வழியில் எங்கேயாச்சும் கொஞ்சமாக குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நண்பரும் சொல்ல இவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாயிருது. சரிடா போகிற வழியில் நாம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு போயிடலாம், பீஃபு சிக்கன் அப்படின்னு நிறைய வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா கார் அப்படியே ஏர்போர்ட்லேருந்தும் வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஹைவேயில் ஒரு ஹோட்டலும் இருக்குது. அந்த ஹோட்டல் நிறுத்தி இந்த 5 பேருக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்குறாங்க. இப்படி சாப்பாடுலாம் வாங்கினதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கான ஹைவேவும் இருக்கும். அந்த ஹைவேல வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கருவக்காடையும் பார்க்குறாங்க. சுற்றி இருட்டாகவும் இருந்துட்டுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. டைரெக்டாக காரை அந்த கருவக்காட்டுக்குள்ளே விடுற அப்படின்னு காரையும் அந்த காட்டுக்குள்ளேயும் விடுறாங்க. ஆனால் இந்த கருவக்காடு கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லலாம். ஆபத்தானதுன்னா பேய்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வரைக்கும் இவங்களுக்கு பேய் பற்றின விஷயம் அந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. பட் ஆபத்துன்னு நான் எதை சொல்கிறேன்னா, அந்த கருவக்காடு கிட்ட இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் விபச்சாரம் பண்ணுற பெண்கள் அந்த இடத்துல அங்கே இங்கன்னு உலாவிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சில சம்பவங்களும் நடக்கும். இதனாலே போலீஸ் அடிக்கடி அந்த இடத்துல ரவுண்ட்ஸும் வருவாங்க. இந்த ஒரு விஷயம் சுகுமாருக்கும் தெரியும், கூட இருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் தெரியும். இதனாலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கருவக்காட்டுக்கு உள்ளவும் போயிடுறாங்க. அதாவது மெயின் ரோட்ல இருந்து பார்க்கும்போது வண்டி இருக்கிறதுக்கான தடையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா உள்ள போயிடுறாங்க.
அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டு போட்டு விற்கிறதுக்காக மனைகள்லாம் தனித்தனியாக பிரித்தோம், அளவெடுத்து பிரிச்சும் வச்சுருக்காங்க. அதில் சிலது புதராகவும் இருந்துட்டு இருக்கு. சில மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க அதை சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அதில் நல்லா உட்காரத்துக்கு சமமாக எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு மனையில் சுகுமார் மற்ற நண்பர்கள் 5 பேருமே அதில் உட்காடுறாங்க. அண்ட் இவங்க கார்லேயே சின்னதாக லைட்டும் இருக்குது. அந்த லைட்டை ஆன் பண்ணி அந்த வெளிச்சத்தில் தான் இவங்களும் கார் முன்னாடி உட்காந்து குடிக்கிறதுக்கான சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் ரொம்பவே பசிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் லைட்டாக சாப்பாடு சாப்பிட்றாங்க. சாப்பாடு சாப்பிடும்போது சுற்றி பார்க்குறாங்க, ஆள் நடமாட்டம் துளி கூட கிடையாது. அந்த அளவுக்கு அந்த இடமே அப்படியே சில்லுன்னு இருந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க காருக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கருவ மரம் பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக ரொம்பவே பெரிய மரமாகவும் இருக்குது. சொல்லப்போனால் ஓரளவுக்கு அந்த மரம் புளிய மரம் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம், உருவ அமைப்பில். ஆனால் அது புளிய மரம் கிடையாது, கருவேல மரம் தான். ரொம்பவே பெருசாகவும் இருந்துட்டு இருக்கு. அந்த மரம் இவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்பவே கணிசமான அளவுக்கு தான் இவங்களும் மது அருந்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு நண்பன் அந்த கருவேல மரத்தையும் பார்க்குறாங்க. மச்சான், அந்த மரத்துக்கிட்ட யாரோ நிற்கிறாங்கல்ல, ரொம்ப நேரமாக நம்மளே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம கார் நிறுத்தும் போது அங்கே யாருமே இல்லை. ஆனால் நிறுத்தின கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே சடனாக யாரும் வந்திருக்காங்க. ரொம்ப நேரமாக அங்கேயே நின்று நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கு. உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க சுகுமாராக இருக்கட்டும் மற்ற நண்பர்கள் எல்லாருமே அந்த மரத்துக்கிட்டையும் பார்க்குறாங்க. ஆமாண்டா, யாரோ நிற்கிறாங்க, ஏதாச்சும் பக்கத்து ஊர் ஆளுங்களா இருப்பாங்கடா, நைட்டு இயற்கை உபாதைக்காக இந்த பக்கம் வந்திருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதடா, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க கரெக்டாக 11 மணி போல் குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது. ஆனால் இந்த 1 மணி நேர கேப்பில் இவங்களும் அந்த மரத்தை திரும்ப பார்த்தாங்களான்னு கேட்டீங்கன்னா பார்க்கல. இதுக்கு நடுவில் இவங்க குடிக்கிறது மற்ற விஷயங்களை பற்றி பேசுறது அப்படின்னு ரொம்பவே ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் சரியாக 12 மணி ஆகுது. 12 ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு நண்பர் திரும்பவும் அந்த மரத்தை பார்க்குறாரு. டேய், நான் அப்போவே சொன்னேன் ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிறாங்கன்னு, இப்போ வரைக்கும் அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே நிற்கிறாங்க பாடுறேன், எனக்கு என்னன்னு தெரியல, இருடா நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு இந்த வெளிநாட்டு நண்பர் கார்லேருந்து இறங்குறாங்க. ஆனால் கூட இருக்கிற மற்ற நண்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் அதெல்லாம் போக வேண்டாம், நீ இரு, அவங்க ஏதாச்சும் லோக்கல் ஏரியா ஆளுங்களாக இருக்க போகிறாங்க, நீ அமைதியாக இருறா, அவங்களே போயிடுவாங்க அப்படின்னு இவங்களும் திரும்பி அந்த மரத்தை பார்க்குறாங்க. ஆனால் கடந்த 1 மணி நேரமாக ஆடவும் இல்லை அசையவும் இல்லை. அங்கே நிற்கிற அந்த நபர் அப்படியே நின்றுட்டு இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுவே இவங்களுக்கு கொஞ்சம் அமானுஷமாகவும் இருக்குது. என்னடா நம்மளே பார்க்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் வெறுப்பாகவும் இருக்குது. இதுலேருந்து இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் தீனான்னு ஒரு நண்பரும் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கொஞ்சம் குடிச்சிருக்காரு. டேய், என்னடா ரொம்பவே காண்டியாத்துறாங்க, ரொம்ப நேரமாக அங்கேயே நின்று நம்மளே பார்த்துருக்காங்க, இருடா நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவத்தோடு எந்திரிச்சு அந்த மரத்துக்கிட்ட நிற்கிற அந்த நபரை போயிட்டு யாருங்க நீங்கன்னு கேட்கலான்னு போகிறாரு. ஆனால் இவர் போக போக அங்கே நிற்கிற அந்த உருவம் பார்த்தீங்கன்னா இவர் எந்த அளவுக்கு வேகமாக முன்னோக்கி போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உருவம் பின்னோக்கி நகர ஆரம்பிக்குது. அதுவும் அந்த நகர உருவம் சாதாரணமாக நடந்தெல்லாம் போல இப்போ நம்ம நடந்தோம்னா நம்ம உடம்பு இந்த ஏத்த இறக்கத்தோட ஒரு அசைவு இருக்கும். ஆனால் அங்கே போகிற அந்த உருவம் பார்த்தீங்கன்னா காற்றுலேயே மிதந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயத்த தீனா அவரும் பார்த்துருக்காரு. சுகுமார் வெளிநாட்டு நண்பர் அப்படின்னு எல்லாருமே பார்த்து மிரண்டும் போகிறாங்க. அண்ட் இந்த இடத்துல முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், சுகுமார் இவரை தவிர்த்து மற்ற எல்லா நண்பர்களும் கொஞ்சமாக குடிக்கிறாங்க, ரொம்பலாம் இல்லை. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வண்டியை தெளிவாக ஓட்டிட்டு போனல, நடுவில் போலீஸ் வந்தாங்கன்னா பிரச்சனை யாரும் அப்படின்னு சுகுமார் இவரும் குடிக்காம தான் இருந்திருக்காரு. இப்போ அந்த உருவம் அப்படியே பின்னோக்கி நகரதை பார்த்து சுகுமார் இவர் என்ன பண்ணுறாருன்னா, டேய் என்னடா இது காத்துல மிதந்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு இவர் அறியாமலே இவரும் எந்திரிச்சு, ஏன்னா முன்னாடி அவருடைய நண்பர் போறாருல, அவருக்கு துணையா இவரும் கொஞ்சம் பின்னாடி போறாரு. இவங்க 2 பேருமே முன்னோக்கி நகர அதுக்கேற்ற மாதிரி அந்த மரத்துக்கிட்ட இருந்த அந்த உருவம் பார்த்தீங்கன்னா அப்படியே காத்துல மிதந்துட்டு பின்னோக்கியும் போயிட்டும் இருக்கு. அப்படி பின்னாடி வந்துட்டு இருக்கிற சுகுமாரும், மச்சான் டேய் நில்றா, போவாதரா, இதுக்கு மேலே போவாதரா அப்படின்னு தீனா அவரை எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவரும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு போன தீனாவே பயந்துடுறாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் காற்றுல மிதந்துட்டு போன அந்த உருவம் ஒரு லெவலுக்கு அப்புறம் சடனாக மறைஞ்சு இப்போ இந்த இடத்துல மறைஞ்சு திடீர்னு இங்கே தோன்றுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துலையும் தோன்ற இதை பார்த்த தீனா இவருக்கும் நம்ம வேற எதையோ ஃபாலோ பண்ணுறோம், இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுறாரு. பின்னாடி தான் சுகுமார் வராருல, அவரை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாகிருக்கு. மச்சான் ஏதோ பிரச்சனை போல இருக்குடா, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு 2 பேருமே கிளம்பி கார்கிட்டே வந்துடுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்கிட்ட இருக்கிற மற்ற 3 நண்பர்களும் அங்கே இருக்கிறது பேய் அப்படின்றது உணராமல் இவங்களும் சைலண்ட்டாக குடிச்சிட்டும் இருக்க. இப்போ பயத்தில் வந்த சுகுமாராக இருக்கட்டும் தீனா, இவங்க 2 பேருமே வந்து நடந்த விஷயத்த சொல்லும்போது,
வெளிநாட்டிலேருந்து வந்தார்ல நண்பர், அவரும் இதை கேட்டு என்ன மச்சான் பயப்படுறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலாக கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்கும்போது இவங்களும் இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியும் அந்த இடத்துல மாட்டு இறைச்சி பீஃப் பிரியாணியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க பீஃப் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட அந்த கருவேல மரத்தை திரும்பவும் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல எந்த அசைவுமே இல்லை, எந்த உருவமும் இல்லை. சரி அது போயிடுச்சுடா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா இது பெருசா நாயா இல்லை நரியான்னு தெரியல. சொல்லப்போனால் நாயை கம்பேர் பண்ணும்போது நரி தான் உருவ அமைப்பில் வந்து பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஏதோ ஒன்று அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கு. இதை பார்த்த பசங்களும் டேய் அங்கே என்னடா படுத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, நாயா நரியான்னு தெரியல ஆனால் ஏதோ படுத்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுகுமார் என்ன சொல்றாருன்னா, டேய் நாயா இருக்கும்டா, நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், கறிசோறு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த வாசனைக்கு நாய்ங்க வந்திருக்கோம், அண்டு நம்ம இங்கே எத்தனை பேர் இருக்கும், அந்த நாய் கிட்ட வந்ததுன்னா நம்ம ஏதாச்சும் அதை அடிச்சிருவோமோ அப்படின்னு அதுக்கும் ஒரு பயம் இருக்கு. அதனால தான் அது தள்ளி படுத்துட்டும் இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பாடு கொஞ்சம் வைப்போம், அதை எடுத்து நாய்க்கும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த நாயும் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த நாயோட உருவ அமைப்பு வந்து தெளிவாக தெரியல, ஏதோ கருப்பாக படுத்துட்டு இருக்கு. படுத்துட்டு இருக்கிறத பார்த்து தான் இவங்களும் நாயின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற அந்த நாயும் தள்ளி படுத்துட்டு இருக்க இவங்களும் டேய் சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பாடு நிறையவே இருக்கு, இந்த சாப்பாடை பாவம் அந்த நாய்க்காச்சும் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சுகுமார் இவர் என்ன பண்றாருன்னா நிறைய சாப்பாடு இருக்கு, அந்த சாப்பாடை எடுத்துட்டு அந்த நாய்க்கிட்ட போகலான்னு போனா எங்கடா இவ்வளோ நேரம் இங்கே படுத்துட்டு இருந்த நாயை காணோம் அப்படின்னு இவரும் சுற்றி பார்க்க அந்த நாய் எங்கே போச்சுன்னு தெரியல. சரி அந்த நாய் இங்கே தானே படுத்துட்டு இருந்தது, இங்கேயே சாப்பாடு வைப்போம், கண்டிப்பாக எங்கன்னா சுற்றிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடும், நம்ம ஏஞ்சி வரதுனால அது எதுவும் பயந்துருக்க போல இருக்கு, நம்ம வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவரும் சாப்பாடை வச்சுட்டு இப்போ பசங்களை உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களே மறுபடியும் அந்த இடத்துல உட்காந்து இவங்களும் இப்போ தானே சாப்பிட்டு முடிச்சோம், கொஞ்ச நேரம் உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு இவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் ஜாலியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாரோ அப்படின்னு சாப்பிட்ற சத்தம் கேட்க இவங்களும் எங்கேருந்து அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா இவங்க எந்த இடத்துல சாப்பாடு வச்சாங்களோ அந்த இடத்துல யாரோ சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. சரி நாய் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்களும் திரும்பி அந்த இடத்த பார்த்தா இவங்க சாப்பாடு வச்சுட்டு வந்தா அந்த இடத்துல நாய் இல்லை, ஏதோ ஒரு பெண் உட்காந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு பெண்ணுடைய உருவ அமைப்பு தான், நல்லா முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இவங்களும் உட்காந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய முகம் கை கால் மற்ற விஷயங்கள்லாம் தெரியுதான்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக தெரியல. ஒரு கருப்பான உருவம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க, இப்போ நம்ம சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த உருவம் உட்காந்துட்டு இருக்கு. என்ன இப்போ ஆண்னா முடி வந்து ஷார்ட்டாக இருக்கும், பெண்கள்னும் போது முடி கூந்தல் நல்லா அதிகமாக இருக்கும், அதன் தலைமுடியை விரிச்சு போட்டிருந்தா ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உருவமைப்பு தான் அந்த இடத்துல உட்காந்து இவங்க வச்சுட்டு போனா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த பசங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா, டேய் அந்த இடத்துல யாரோ உட்காந்து சாப்பிட்றாங்கடா அப்படின்னு சுகுமாரும் சொல்ல மற்ற பசங்க எல்லாருமே திரும்பியும் பார்க்குறாங்க, யாரா அது நாய்க்கு வச்ச சாப்பாடு இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு இவங்களும் யோசிக்க. அப்போ இன்னொரு நண்பர் என்ன சொல்றான்னா, மச்சான் இந்த உருவத்தை தானே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கருவேல மரத்துக்கிட்ட பார்த்தோம், ஒருவேளை அவங்க தான் இங்கே வந்து சாப்பிட்றாங்களா அப்படின்னு அவரும் கேட்க. ஆனால் இந்த இடத்துல கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை வந்து எதுக்கு அவங்க தேவையில்லாமல் வந்து சாப்பிடணும். ஸோ இதுவே இவங்களுக்கு ஒரு டவுட்டாகவும் கிரியேட் ஆக அப்போ சுகுமார் தீனா இவங்க 2 பேருமே அந்த கருவேல மரத்துக்கிட்ட ஒரு உருவத்தை பார்த்து ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்கல்ல, அந்த உருவமும் அப்படியே காத்துல மிதந்து போயிருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும்போதும் பசங்க எல்லாருமே கொஞ்சம் மிரளவும் ஆரம்பிக்கிறாங்க. டேய் நாம வந்ததுலேருந்தே இந்த இடத்துல அமானுஷமாகவே நடந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறமும் இங்கே நாம இருக்க வேண்டாம், உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம், ஏன்னா சுற்றி பாரு நம்மளை தவிர்த்து வேற யாருமே இல்லை, இப்போ அமானுஷமாக ஏதோ ஒன்று இங்கே சாப்பிட்டுட்டும் இருக்கு, இங்கேருந்து பார்க்கும்போது மூஞ்சி கூட தெரியல, தயவு செஞ்சு இங்கே இருக்க வேண்டாம் கிளம்பிடலாம் அப்படின்னு எல்லாருமே அவசர அவசரமாக பொருட்கள் எல்லாத்தையுமே காரில் எடுத்து போட்டுட்டு இவங்களும் காரை திருப்புறாங்க. அந்த காரை அப்படி யூட்டன் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த காரோட ஹெட்லைட் வெளிச்சம் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பெண்ணுடைய உருவத்துக்கிட்ட இப்படி திரும்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த உருவத்தையும் காணும். ஆனால் அந்த சாப்பாடு வச்சாங்க பார்த்தீங்களா அந்த பேப்பர் அந்த இலை அதில் சாப்பாடு ஒரு துளி கூட இல்லாமல் அப்படியே வழிச்சு எடுத்த மாதிரி காலியாகவும் இருந்துட்டு இருக்கு, அந்த உருவத்தையும் காணும். இது இவங்களுக்கு இன்னும் பயத்தையும் கிளப்புதும். ஏன்னா இப்போ
அப்பதான் இந்த இடத்துல அந்த உருவத்தை பார்த்தாங்க. பார்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள தான் இவங்களும் வண்டியை யூட்டன் எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள அந்த உருவம் எங்க போச்சுன்னு தெரியாம, இல்லடா கண்டிப்பா அது பேய் தான், இப்பயே நம்ம கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப வேகமா வந்து மெயின் ரோட பிடிச்சி ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. இப்ப வண்டியை வந்து குடிக்காம இருக்கிற சுகுமார் இவரு தான் வண்டியை ஓட்டிட்டும் போயிட்டு இருக்காரு. இப்படி இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோட இந்த இடத்த விட்டு போகும்போது போற வழியில பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ரோடு பிடிக்கும் போது அந்த இடத்துல வால்முனி முனீஸ்வரர் கோவிலும் வந்துருக்கு. ஏன்னா பசங்களுக்கு தெளிவா தெரியுது நம்ம பார்த்தது ஒரு பேய் தான், கோயிலுக்காச்சும் போயிட்டு போலாண்டா அப்படின்னு இவங்களும் அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கிறாங்க. அண்ட் அங்க இருக்க திருநீர் எல்லாத்தையுமே நெத்தியில வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வண்டியில வச்சுக்கிறாங்க. திரும்ப அங்கிருந்து கிளம்பி தஞ்சாவூர் ரோடுக்கும் போறாங்க. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வே ரோடு தான். போற வண்டியா இருக்கட்டும் வர வண்டியா இருக்கட்டும் ஒரே ரோட்ல தான், நடுவில் அந்த தடுப்பு சுவர்னு எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ரோட்ல இவங்களும் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எதிர்க்க வர காரு இப்ப இவங்க வர ரூட்ல அப்படியே திரும்பி இவங்களும் வந்து வேகமாயிடுச்சு. 2 வண்டியும் அப்படியே தரன்னு பின்னாடி இழுத்துட்டும் போயிருக்கு. ஆக்சிடென்ட் என்னவோ ஓரளவுக்கு பெருசுதான், ஆனா உள்ள இருக்கிற இவங்க யாருக்குமே பெருசா அடிப்படல, சின்ன சின்ன அடிதான் பட்டிருக்கே தவிர பெருசா எதுவுமே எந்த அடியும் படல. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெளிவா இருக்கிற சுகுமார் தான் வண்டியும் ஓட்டிட்டு இருக்காரு. இவருக்கு நல்லாவே தெரியுது எதிர்க்க இருக்கிறவன் தான் ஒன் வேல வந்து நம்மளை இடிச்சிருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் போலீஸ் கேஸாகவும் மாற ஆரம்பிக்குது. அண்ட் போலீஸும் செக் பண்றாங்க குடிச்சிருக்காங்களா அப்படின்னு. மற்ற பசங்க எல்லாருமே குடிச்சிருக்காங்க, இவர் மட்டும் குடிக்கலன்னும் போது ஓகே டிரைவர் குடிக்கல அப்படின்னு அந்த வண்டியை விசாரிக்கிறாங்க. அந்த வண்டியிலையும் யாருமே குடிக்கல. இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது சுகுமார் என்ன பண்றாருன்னா எதிர்க்க வந்த வண்டி இடிச்சதில்ல அந்த வண்டியோட டிரைவர் கிட்ட போய் கேட்கிறாரு, அண்ணா நீங்க தானே எதிர்க்க வந்து எங்களை இடிச்சிங்க, போலீஸ் கிட்ட நாங்க இடிச்ச மாதிரி பேசிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்க அப்ப அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நான் ஒன்னும் இடிக்கலப்பா, நீ தான் இடிச்ச, என் வண்டியில வந்து டேஷ் கேமரா இருக்கு, வேணா ப்ரூஃப் காட்டவா, பாக்குறியா அப்ப தெரியும் யார் இடிச்சா அப்படின்னு கேட்க இதுவே சுகுமார் இவருக்கும் ஒரு மாதிரி இருந்துருக்கு. டேய் நான் ஓரமாக தாண்டா போயிட்டு இருந்தேன், நீ தாண்டா இந்த பக்கம் போகாம எதிர்க்க ஒன் வேல வந்து என்னை இடிச்ச அப்படின்னு இவரும் இதை வாய் வார்த்தையா சொல்லல. சரி இதுக்கப்புறமா நான் இதை பேசி ஆர்கியூ பண்ணி இது பிரச்சனையா வர வேண்டாம், ஆனா என்னதான் பெரிய அளவில் அடிப்படலனாலும் இவங்களுக்கு சின்ன சின்னதாக அடிபட்டு ரத்தமும் வந்திருக்குல்ல. இதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, தம்பி வாங்க உங்களை வந்து ஜிஹெச் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஜிஹெச் கூட்டு போயிட்டு அந்த சின்னதா அடிப்பட்டதுக்கு வந்து முதலுதவியும் பண்றாங்க. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸே அவங்கவுங்க வீட்டில் இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது ஓகே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, மற்றபடி பசங்களுக்கு பெரிய அடிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கேஸ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் ஃபேமிலி மெம்பர் அண்ட் பசங்க எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கும் போகிறாங்க. ஆனால் அன்னிலிருந்து தான் பசங்களுக்கு இந்த பின்தொடர்ற விஷயமே ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் இதிலிருந்து இந்த டீமில் இருக்கிற ஒரு சில பேர் பலியாகவும் போகிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம்லேயே ஃபர்ஸ்ட் அந்த கருவேல மரத்துக்கிட்ட அந்த உருவத்தை பார்த்து இருடா நான் யாருன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கோவத்தோடு எந்திரிச்சு போயிருப்பார்ல தீனா, அவரு தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே. ஏன்னா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்திருப்பார்ல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஏதோ ஒரு இடத்த பார்த்து ரொம்பவே பயத்தோட வாழ்க்கையை ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவரும் எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் எது நடந்தாலும் பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு இங்கே ஏதோ இருக்குது, என்னை ஏதோ ஃபாலோ பண்ணுது, என்னை கொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னு அவரும் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு விஷயத்தாலும் அஃபெக்ட் ஆகி பயந்துட்டும் இருக்காரு. இப்படி ஒரு சில நாள் தீனா இவருடைய வாழ்க்கை அந்த பயத்தோடு போயிட்டே இருக்க அன்னைக்கு ஒரு நாள் தீனா, சுகுமார், வெளிநாட்டு நண்பர் அண்ட் இன்னும் 2 நண்பர்கள் மொத்தமாக 5 பேர் இவங்க தானே ஆரம்பத்தில் அந்த கருவேல மரத்துக்கிட்ட உட்காந்து குடிச்சிட்டு வந்திருக்காங்க, அந்த உருவத்தையும் பார்த்துருப்பாங்கல்ல. இவங்க 5 பேர் மறுபடியும் அந்த கார் எடுத்துட்டு அதே கருவேல மரத்துக்கிட்டையும் போறாங்க, அந்த காலியான இடத்துக்கிட்ட. அங்கே போனதுக்கப்புறம் வண்டியில இருந்து சாப்பாட்டையும் எடுக்கிறாங்க, மறுபடியும் குடிக்கிறதுக்காக மது பாட்டில்களையும் எடுக்கிறாங்க. இதை எடுத்து காருக்கு முன்னாடி உட்காந்து இவங்களும் 2வது தடையா அந்த இடத்துல உட்காந்து குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த மரத்தை பார்க்கும்போது அந்த மரத்துக்கிட்ட சேம் அதே உருவம், ஒரு பெண்ணுடைய உருவம், தலைமுடியெல்லாம் நல்லா விரிச்சு போட்டுட்டு இவங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க இந்த விஷயத்த பார்த்த பசங்க இவங்க அந்த உருவத்தை பார்த்து பயப்படுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த உருவம் இவங்கள பார்த்த மாதிரி அப்படியே முன்னோக்கி நகர்ந்து வருது. அப்படி நகர்ந்து வந்தது மட்டும் இல்லாமல் இந்த டீமில் இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி கடிச்சு அவருடைய உடம்பை வந்து நாராக கிழிக்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் இப்போ ஒருத்தரை கொண்டாச்சுல அடுத்து இன்னொரு நபர் வந்து மறுபடியும் அவரை ரணக்கொடூரமாக கொல்லவும் ஆரம்பிக்குது. இப்படி இந்த டீமில் இருக்கிற ஒருத்தரையும் பயங்கரமாக கொடூரமான முறையில் கொண்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தீனா இவரும் அலறி அடிச்சு எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்படி உட்காந்து பெருத்த மூச்சு வாங்குறாரு. மூச்சு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவருக்கும் தெரியுது இவ்வளவு நேரம் நமக்கு வந்தது எல்லாமே அதுவும் ஒரு கெட்ட கனவு அப்படின்னு.
இதுக்கப்புறம் தீனாவால் அன்னைக்கு நைட்டு தூங்கவும் முடியல, பயத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு கண்ணை மூடனாலே அந்த உருவம் இவர் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியும் இவரை கொல்ல முயற்சி பண்ணுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி பொழுது விழிஞ்சதுக்கப்புறம் முதல் வேலையாக நைட்டு கண்ட இந்த ஒரு கனவை தான் நண்பர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சுகுமார் மற்ற நண்பர்கள்கிட்ட, மச்சான் நைட்டு இந்த மாதிரி ஒரு கொடூரமான கனவு வந்துடுறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அவரும் பயத்தோடு இருக்க. ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்தி இவரை இன்னும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவரையும், இதெல்லாம் ஒன்றும் இல்லடா கெட்ட கனவு தான் மறந்துடு அப்படின்னு சொல்லி அவரையும் தேத்தி அந்த பயத்திலேருந்து வெளியே கொண்டு வரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சரியா இந்த கனவு வந்த அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் பித்து பிடிச்சா மாதிரி, பைத்தியம் பிடிச்சா மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பித்து பிடிச்சா மாதிரி வீட்டுக்கு வெளியில் ரோடா அங்கன்னு ஒரு மாதிரி சுத்தமாக ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்க்கும்போதே பார்க்குற எல்லாருக்குமே பரிதாபமாகவும் ஆயிடுது. என்னடா ஒரு வாரம் வரைக்கும் இந்த பையன் ரொம்பவே நல்லா இருந்தான், ஆனால் இப்போ இந்த பையனோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சங்கடப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தீனா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி கஷ்டப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவரையும் ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தெளிவாகவும் இருக்காரு. ஏன் இதில் ஒரு நாள் தீனா அவரே பைக் எடுத்துகிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அன்னைக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு ரிட்டனும் வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் ஒரு கோர விபத்தும் ஏற்படுது. அந்த விபத்தில் சம்பவ இடத்துல தீனா இறந்தும் போயிடுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சுகுமார் மற்ற நண்பர்கள் எல்லாருமே பதறடிச்சிட்டோம் அந்த சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவரும் இறந்து போயிட்டாரு. அவருடைய உடலை பார்க்குறதுக்கு இவங்களால முடியல. அந்த அளவுக்கு விபத்து கொஞ்சம் கோரமாக தான் இருந்திருக்கு. சரி, இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு, தப்பு யார் மேலே, இவன் தெரியாமல் வந்துட்டானா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேணுனே வந்து இடிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கம் பக்கத்தில் ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கேமரா இந்த ரோட்டை பார்த்த மாதிரியா இருக்கு. அந்த கடையில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜை பார்த்து சுகுமார் மற்ற நண்பர்கள் பதறியும் போகிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடில் லாரியும் வந்துட்டு இருக்கு, இங்கே வந்துட்டு இருக்கிற சுகுமார் இந்த ரோட்டில் சாதாரணமாக தான் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த லாரியை பார்த்தா அடுத்த செகண்டே சுகுமார் இவர் என்ன பண்றாருன்னா நேரா போகாம அப்படியே திருப்பி இந்த லாரியில மோதி, அதாவது வாண்டடே போயிட்டு தன்னுடைய உயிரை மாற்றிக்கிற மாதிரி, வாண்டடாவே தெரியல இல்ல அவர் உடம்புல ஏதாச்சும் இறங்கி இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு அவங்களுக்கே டவுட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவரும் இறந்து போயிருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சு பசங்க எல்லாருமே பதறியும் போறாங்க. இதுக்கப்புறம் இறந்து போன தீனா இவருடைய உடலை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் அந்த விஷயம்லாம் முடிஞ்சு அங்கிருந்து அவருடைய உடம்ப வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பசங்க எல்லாருமே பார்த்து கதறவும் ஆரம்பிக்கிறாங்க. அதையும் சுகுமார் இவருடைய மைண்ட்ல என்னென்ன விஷயம்லாம் ஓடிட்டு இருக்குன்னா, லாஸ்ட் ஒரு வாரத்துல இவன் எப்படிலாம் இருந்தான், ரொம்பவே நல்லா இருந்த பையன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். திடீர்னு நம்ம அந்த கருவேல மரத்துக்கிட்ட பார்த்தா அந்த உருவம் இங்கே இருக்குடா அங்கே இருக்கு, என் வீட்டில் வந்து என்ன பயமுறுத்துது அப்படின்னு இந்த மாதிரி விஷயம் தான் கடந்த ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை நம்ம போன அந்த இடத்துக்கும் இவன் இறந்த இந்த ஒரு விஷயத்துக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமா? அப்படி உண்மையிலே கனெக்ஷன் இருந்ததுன்னா அடுத்த டார்கெட் யாராக இருக்கும்? நானாக இருப்பேனா, இல்லை வெளிநாட்டு என் ஃப்ரெண்டாக இருப்பானா, இல்லை இந்த ஃப்ரெண்டாக இருப்பானா அப்படின்னு அந்த டீமில் மொத்தமாக 5 பேர் தானே அந்த கருவேல மரத்துக்கிட்டையும் போனாங்க. அங்கே தானே உட்காந்து குடித்தாங்க. இதில் இப்போ தீனா இறந்து போயிட்டாரு, மிச்சம் 4 பேர் இருக்காங்களே, இதில் அடுத்து யார் அப்படின்ற ஒரு கேள்வி இவருக்கும் எழுது. அண்ட் இந்த இடத்துல தீனா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சுகுமார் கிட்ட என் பையன் ஒரு வாரமாக இந்த ஒரு விஷயம் தான்ப்பா பண்ணிட்டு இருந்தான், ஏதோ அங்கே வருதுன்னா ஏதோ உருவம் துரத்துது அப்படின்றான், நைட்லாம் பயத்தோட தான்ப்பா பார்த்துட்டு இருப்பான், எனக்கே என்னன்னு தெரியல, நல்லா வாழ வேண்டிய பையன் இப்போ இறந்து போயிட்டான் அப்படின்னு அவங்களும் பயங்கரமாக அழ. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இறந்து போன நண்பரை அவரையும் நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டு அடுத்து என்ன நடக்கணுமோ அவங்க வேலையும் பார்க்குறாங்க. இப்போ தீனா இறந்ததுக்கப்புறம் மற்ற 4 பசங்களுக்கும் பயம் வந்துருச்சுல. இந்த பயத்துலேருந்து இவங்க வெளியில் வரதுக்காக மேலே வாசலில் குறி சொல்கிறவங்க ஒருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு, எங்களை இந்த மாதிரி ஒரு ஆன்மா துரத்துது அப்படின்னு இவங்களும் அந்த ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்லலை. நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல கறி சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லலை. எங்களை ஒரு ஆன்மா துரத்துது, எங்கள் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு வெறுமனே இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லும்போது அப்போ இந்த குறி சொல்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெளிவாக நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க நேரில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்லியிருக்காங்க. பசங்களா, நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கருவேலம் காட்டுக்கிட்ட உட்காந்து குடிச்சிருக்கீங்க, அந்த இடத்துல மாட்டுக்கறியும் சாப்பிட்ருக்கீங்க, அந்த இடத்துல இறந்து போன ஒரு ஆன்மா அங்கதான் சுத்தி இருந்திருக்கு, அந்த உருவத்தையும் நீங்க பார்த்துருக்கீங்க, அதை பின்தொடர்ந்து போகணும் அப்படின்னு நீங்க போயிருக்கீங்க. ஆனா அந்த இடத்துக்கு போற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல ஒரு பெண் இறந்து போய்
பேயா சுத்திட்டு இருக்கா அப்படின்னு. இது தெரியாம அந்த இடத்துல போயிட்டு ஏதேதோ பண்ணி பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாருமே முழிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி அனுபவிச்சுதான் அந்த பொண்ணை அந்த இடத்துல கொண்டு போட்டும் போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ரொம்பவே கோவத்தோட உக்கிரத்துல இருக்கிற ஒரு பெண்ணுடைய ஆன்மா பசங்களை பார்த்தாலே பொதுவா கோவப்படும். அதுல நீங்க அந்த இடத்துல உட்காந்து குடிக்கவும் ஆரம்பிச்சு என்னென்னோ பண்ணிருக்கீங்க. அது உங்க எல்லாருமே கொல்லாம விடாது. இதுல இருந்து உங்க யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இப்ப இவங்க எல்லாருக்குமே கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப வரைக்கும் சுகுமாரா இருக்கட்டும், வெளிநாட்டு நண்பர் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இவங்களுக்கு பேய் பிரச்சனை இருக்குன்னு வீட்டுக்கு தெரியவே தெரியாது. இவங்களும் சொல்லல. ஏன் இப்ப கூட வீட்டுக்கு சொல்லாம தான் இவங்க 4 பேருமே தனியா வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சுகுமாரும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அங்க நடந்த விஷயத்தை பத்தி வெளிப்படையா சொல்லவே இல்லை. நம்ம அங்க போயிட்டு அங்க உட்காந்து குடிச்சோம், அந்த உருவத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு இவங்க தெளிவா சொல்றாங்களே, ஏதோ அங்க இருந்து பார்த்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு இவங்களுக்கும் இன்னும் பயம் அதிகரிக்க இப்போ என்ன பண்றது அப்படின்னு அந்த குறி சொல்றவங்க கிட்டையும் கேட்கறாங்க. தம்பி, என்னால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு குறி சொல்ல மட்டும்தான் முடியும். இந்த பிரச்சனை இருந்து என்னாலலாம் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்களும் கையை விரிச்சிட. இப்போ பசங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும், ஆனால் அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னு தெரியாம அந்த இடத்த விட்டும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுல இருந்து அடுத்த 1 வாரம் வரைக்கும் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலும் ஒரு மரண பயத்துல இருக்க. இப்போ இந்த வெளிநாட்டு நண்பர் வந்தார்ல, அவருக்கும் லீவ் முடிஞ்சிருச்சு. அப்படி லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் மச்சான் வேலை ஆரம்பிச்சிருச்சு, நான் மறுபடியும் யூகேக்கு கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா ஊர்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஏர்போர்ட்டுக்கு போற வழியில அவருக்கும் என்னாச்சுன்னு தெரியல, திரும்ப ரிட்டன் ஊருக்கே வந்துட்டாரு. இதை பார்த்த பசங்க எல்லாருமே டேய் நீ இன்னும் ஊருக்கு போகலையான்னு கேட்க, மச்சான் என்னால் போக முடியலடா, என்னால் அந்த சம்பவம் நடந்த அந்த ரோட்டில் போகிறதுக்கே பயமாக இருக்குடா, எனக்கு என்னன்னு தெரியல, என்னானாலும் பரவாயில்ல, என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் இங்கே ஏதாச்சும் வேலை பார்த்து பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூகே வேலையை விட்டுடுறாரு. ஆனால் அந்த விஷயம் பெருசாக தெரியாத அந்த வெளிநாட்டு நண்பர் அவருடைய குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை நம்மளே ஏர்போர்ட்டில் விட்டு வந்துடலாம் அப்படின்னு குடும்பத்தோட அவரையும் ஏர்போர்ட்டுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த நண்பருக்கும் தான் குடும்பம் கூட இருக்குது அப்படின்னு அவருக்கும் பெருசாக பயம் இல்லாமல் ஏர்போர்ட்டுக்கும் போயிடுறாரு. நல்லபடியாக ஃப்ளைட்டு பிடிச்சி யூகேக்கும் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கேருந்து சுகுமாருக்கும் கால் பண்ணி, மச்சான் எந்த பிரச்சனையுமே இல்லைடா, ரொம்பவே சேஃபாக நானும் யூகே வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சுகுமார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இவரும் அப்பாடா ரொம்ப நேரம் பயந்துட்டு இருந்தவன் இப்போ ஊர் போய் நல்லபடியாக சேர்ந்துட்டான் அப்படின்னு இவரும் மற்ற வேலையை பார்க்குறாரு. ஆனால் இந்த டீமில் அடுத்து சசிகுமார்னு ஒருத்தரும் இருக்காரு. அவருக்கு அடுத்து பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு சசிகுமார் இவரும் வீட்டில் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருந்த அந்த நபரும் திடீர்னு வீட்டில் ஆளை காணும். இதை எதிர்ச்சியாக வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்து இந்த நேரத்தில் அவன் எங்கே போனான் அப்படின்னு வீடு ஃபுல்லாக தேடி இருக்காங்க, ஆளை காணும். ஒருவேளை வீட்டுக்கு வெளியில் எங்கன்னா போயிருப்பானா அப்படின்னு வீட்டுக்கு வெளியும் செக் பண்ணிட்டாங்க. தேடாத ஒரு இடம் தான் இருக்கு, மாடி. அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மாடியில் போய் செக் பண்ணி பார்த்தா சசிகுமார் அந்த கார்னரில் நின்று யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட அவன் தனியாக பேசிட்டு இருக்கான், ஒருவேளை ஃபோன் எதனா பேசிட்டு இருக்கானா அப்படின்னு சசிகுமாரோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா அப்படி பின்னாடியும் போறாரு. பின்னாடி போய் பார்த்தா ஃபோன்லேயும் பேசல, எதற்கும் ஆள் இல்லை, வெறும் மாங்காய் மரம் மட்டும்தான் இருக்கு. அப்போதான் அப்பாவும் நோட் பண்ணுறாரு, என்ன இவன் இந்த மாமரத்தில் யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அதை இவன் பார்த்து பேசுகிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு இவர் அந்த மரத்தை ஒத்து பார்க்குறாரு. ஆனால் அந்த மரத்தில் யாருமே இல்லை. இவருடைய பார்வை அந்த மரத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கு. என்ன விசித்திரமா பண்ணுறா அப்படின்னு அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ அவர் என்ன பேசினார் அப்படின்னு சசிகுமார் அவருக்கும் சுயநினைவு இல்லை. பொழுது விடைஞ்சதுக்கு அப்புறம் கேட்கும்போது, நான் பேசினேன்னா நான் நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவரும் எதுவுமே தெரியாமல் பேச, அடுத்தடுத்த நாள் சேம் இதே விஷயம் நடந்துட்டு இருக்கு. நைட்டான எந்திரிச்சு அந்த மாமரத்துக்கிட்டையும் போயிடுறாரு. அந்த மரத்தில் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து அவரும் தானா பேசிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த சுகுமார் கிட்ட யார் சொல்லியிருக்காருன்னா சசியோட அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு சுகுமார் கிட்டையும் டேய் என்னடா உன் ஃப்ரெண்டு நைட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு அவங்களும் நடந்த விஷயத்த சொல்லும் போது சுகுமாருக்கும் ஏன் இப்படி பண்றான், ஒருவேளை இவனும் தீனா மாதிரி எதனா இவனுக்கு ஆயிருமோ அப்படின்னு அவருடைய மனசுலையும் என்னென்னவோ கேள்விகள் ஓடவும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் சசிகுமாரை கூப்பிட்டு டேய் ஏன்டா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, நைட் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பா அக்காவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சுகுமாரும் சொல்ல, டேய் நான் அந்த மாதிரிலாம் பேசலடாம், அவங்க ஏதோ புதுசாக சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சசியும் சொல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா நம்ம இதுக்கு முன்னாடி குறி கேட்டு வந்தோம்ல திரும்ப அவர்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு நண்பர்களை மொத்தமாக 5 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் வெளிநாட்டு போயிட்டாரு, மீதி 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பேருமே கிளம்பி அந்த குறி சொல்றவர்கிட்டையும் போயிட்டு இந்த நடந்த விஷயத்த சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்து நீ, அதாவது சசிகுமார் சொல்றாரு அடுத்து நீ, அதுக்கப்புறம் நீ அப்படின்னு சுகுமாரை கை காட்டும் போது, சாமி என்ன இப்படி சொல்றீங்க, இந்த பிரச்சனைல இருந்து நாங்கள் வெளியில வரணும், ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்க
அப்போ அவரும் ரொம்ப நேரமாக யோசிச்சு, இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணால் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு தைரியம் வேணும், உங்களை பார்த்தா பயந்த மாதிரி இருக்குது, இந்த ஒரு விஷயத்த பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு அவரும் யோசிக்க சுகுமாரும் கேட்குறாரு, சாமி என்னவா இருந்தாலும் நாங்கள் பண்ணிடுறோம், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவரும் ஒரு சொல்யூஷனை சொல்கிறாரு, இதை பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை நடந்ததோ, அதாவது அந்த கருவேல மரத்தை சொல்கிறாரு, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு கோழி எடுத்துகிட்டு போகணும். கோழினா சாதாரண கோழி இல்லை, அது ஒரு சேவக்கோழி. அதுலேயும் அந்த சேவக்கோழியில் ஒரு சிறப்பம்சம் இருக்கணும், அது கூவாத சேவக்கோழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இது கூவாத சேவக்கோழியா அப்படின்னு இவங்களும் யோசிக்க, ஆமாப்பா அப்படிப்பட்ட ஒரு சேவக்கோழியை நீங்களும் பிடிச்சிட்டு இது கூடவே நிறைய அசைவ உணவுகளை நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ உயிரோட 4 பேர் இருக்கீங்களே, உங்கள் 4 பேர் வீட்லேயும் என்னென்ன சமையல்லாம் செய்ய முடியுமோ அந்த அசைவ உணவு சமைச்சு அதை நீங்கள் படையெல்லாம் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல இந்த கோழியை நீங்கள் பலி கொடுத்து அந்த படையிலையும் போடணும். ஆனால் இந்த ஒரு விஷயம் 100% உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயம் பண்ணால் கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் இதை கேட்ட சுகுமார், ஐயோ எங்களால் இதுக்கப்புறம் அந்த பக்கமே போக முடியாது, அங்கே போனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும், எங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா பசங்களுக்கு வீட்டுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா வீட்டோட உதவி மூலியமா அந்த இடத்துக்கும் போகலாம். ஆனால் யாருக்குமே தெரியாதுல்ல. இப்போ போகிறதா இருந்தால் இந்த 4 பசங்க போக முடியாது. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த 3 பேர் மட்டும் இந்த ஒரு விஷயத்த நைட் டைம்ல தான் பண்ணணும். நைட் எப்படி போகிறது? நைட் அங்கே போயிட்டு திரும்ப இவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனால அந்த ஒரு மரண பயமே இவங்க அந்த இடத்துக்கு போக அனுமதிக்கலை. அப்போ சுகுமார் என்ன சொல்கிறாருன்னா, டேய் இவர் வேலைக்கு ஆக மாட்டாரு, நம்ம பேசாமல் வேற எதனா கோயிலுக்கு வேற எதனா பூசாரியை பார்க்க போகலாம், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் சசிகுமார் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் நம்ம சுகுமாருக்கும் வருது. டேய் உன் ஃப்ரெண்டு எங்கடா போனான், வீட்டில் ஆளையே காணும், ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அவங்க எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான், கண்டிப்பாக வந்துடுவான், நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் இருங்கன்னு சுகுமாரும் சொல்ல, இப்படி மணிக்கணக்கில் எல்லாரும் காத்துட்ருக்காங்க. ஆனால் வெளியில் போன சசிகுமாரையும் ஆளை காணும், எங்கடா போனா அப்படின்னு ஒரு சைடில் ஒரு லெவலுக்கு அப்புறம் சுகுமாரும் தேடுறாரு, இன்னொரு நண்பரும் தேட கடைசி வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. அப்போ சுகுமாருக்கு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது, ஒருவேளை இவன் அந்த கருவேல காடு கிட்ட போயிருப்பானோ அப்படின்னு இவங்களும் வீட்டுக்கு சொல்லாமல் அந்த கருவேல மரத்துக்கிட்டேயும் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மரத்தில் ஒரு பிணம் தொங்கிட்டும் இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்களுடைய நண்பனான சசிகுமார் அந்த மரத்தில் தூக்குமாட்டி தொங்கி இறந்தும் போயிட்டு இருக்காரு. இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் சுகுமாருக்கும் இன்னொரு நண்பருக்கும் உடம்புல உயிரே இல்லை, அந்த அளவுக்கு நடுங்கும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் சசிகுமார் அவங்க குடும்பத்துக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே பதறி அவருடைய உடம்ப அங்கேருந்து எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் முடிக்க வேண்டிய விஷயம்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு எல்லாருமே இறுதி அஞ்சலியும் செலுத்துகிறாங்க. அப்போ தான் சுகுமாரே நம்புறாரு, 2வது ஆளும் போயிருச்சு, அடுத்து கண்டிப்பாக நம்ம இல்லைனா இவன், சரி வெளிநாட்டுக்கு போனானே நம்ம நண்பன், அவனுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு அவருக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லும்போது அந்த நண்பர் அங்கே, மச்சான் எனக்கு இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லைடா, நான் இங்கே நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சுகுமாருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, பரவாயில்ல அவனாச்சும் அங்கே சேஃபாக இருக்கானே அப்படின்னு இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சுகுமாரும் கூட இருக்கிற அந்த நண்பரும் அவங்க ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் எல்லா பூசாரி எல்லா மாதிரிகிட்டையும் போயிட்டாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக திரும்பவும் இந்த மேலவாசல் கிட்ட இருக்கிற இந்த குறி சொல்கிற இவங்ககிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்ககிட்டே போயிட்டு, ஐயா நீங்கள் சொல்கிற விஷயத்தையே நான் பண்ணுறேன், தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும், தம்பி நான் என்ன சொன்னாலும் நீ இதுதான்ப்பா பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய தவறுனீங்கன்னா அடுத்து நீ கடைசியாக ஊருக்கு போயிருக்கானே வெளிநாட்டுக்கு, அவனையும் அது கொண்டுரும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட சுகுமார் இவருக்கும் திக்குன்னு ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தன் வெளிநாட்டில் வேலை செய்யறான் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லவும் இல்லை, அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு இவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது கரெக்டாக சொல்றாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல இதை நாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு வேற வழி தெரியாமல் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க குடும்பத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. வீட்டில் இருந்து ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் சுகுமாரோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும் அந்த நண்பரோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும் 2 பேருமே போட்டு பொலன்னு பொழக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோவம் இருக்கு. ஏன்னா 2 உயிர் ஆல்ரெடி போயிருச்சு. முன்னாடி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா அவங்க இப்போ உயிரோட வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்கடா, அவங்க செத்ததுக்கும் நீங்கள் தான் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசிடுறாங்க. இதுக்கப்புறம் சரி இருக்கிற
ஒருத்தவங்களாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த குறி சொல்றவர்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னாரோ அந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுல அந்த கூவாத சேவல்னு சொல்லியிருப்பாங்களா, அது மேபி அந்த சேவலுக்கு வந்து குரல் வளம் இல்லாம இருந்திருக்குமா இல்லை என்னன்னு தெரியல. அந்த சேவல் கோழி கத்தக்கூடாது. அப்படிப்பட்ட கோழி வந்து நீங்க பிடிச்சிட்டும் போகணும். உங்க வீட்டுல நீங்க அசைவத்தை சமைச்சு அது எல்லாத்தையுமே அங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய படையலா போடுங்க. இது எல்லாத்தையுமே நீங்க இரவு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பெண்ணுருவும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் அந்த கருவ மரம் அந்த இடத்துலையும் இந்த 2 இடத்துலையும் அந்த அசைவ சாப்பாட்டை வந்து அப்படி படையலாக போட்டு வைக்கிறாங்க. இவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த கோழியை அந்த இடத்துல பலி கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படியும் திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி கார்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் இந்த புயல் அடிச்சு அமைதியான மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இவங்களுக்கும் தெரியல. ஆனா இதுக்கப்புறம் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே நடக்காம இவங்க வாழ்க்கை அப்படியே சுமூகமா நகரவும் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிற அந்த 3 பேருக்குமே ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு, 2 பேர் அவங்க ஊர்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாம இப்போ வரைக்கும் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கே நல்லா தெளிவா தெரியுது, ஏதோ ஒரு காரணத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர் இறந்து போயிட்டாங்களா, அதுக்கு காரணம் நம்மளா இருக்குமோ அப்படின்னு இப்பவும் அந்த குற்ற உணர்வோட தான் இவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா இது தப்பு இவங்க மேலேன்னு கேட்டீங்கன்னா இவங்க மேலே கிடையாது. வழக்கமா எல்லா நண்பர்களும் ஃபன் பண்ற மாதிரி தான் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், குடிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயத்தான் இவங்களும் சகஜமா நினைச்சு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்த பத்தி பின்னணி எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா யாராச்சும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல போவாங்களா, அப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அங்க போயிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு விபத்து. ஸோ இந்த இடத்துல இவங்க மேலே தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது தப்புலாம் சொல்ல முடியாது, எல்லாமே தெரியாதனமாக நடந்தது தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த இடத்துல இவங்க மேலே தப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். ஆனால் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய தாழ்மையான கருத்தை நடத்த வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் ப்ளஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய உண்மை சம்பவங்களை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைமாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.